வெல்கம் பேக் டு KeerthiSowmi's கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்வீட் ரெசிபி இனிப்பு பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். இது செய்யறதுக்கு அரிசி மாவு வெல்லம் இருந்த போது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இது மார்னிங் டிஃபனுக்கு இல்லனா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்கா ஒரு 3 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. KeerthiSowmi's கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை செய்யறதுக்கு வெல்லம் கரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும், பாகுப்பதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் வெல்லத்தை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கிறேன். தண்ணிலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ இதில் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடையில் வாங்கின இடியப்ப மாவு இருக்கும்ல, அந்த அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன்லேயே நல்லா சூடாக இருக்கும், அதனால் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது கொஞ்சம் சூடாக ஆறட்டும். லைட்டாக கையில் எடுத்தோன்னா வெத வெதன்னு சூடாக இருக்கணும், ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம கொழுக்கட்டை பிடிப்போம்ல ஷேப்புக்கு, அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி இந்த ஷேப்புக்கு பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். சூடு ஆறுறதுக்குள்ளே டக்குன்னு எல்லாத்தையும் பிடிச்சிடணும். சூடு ஆறிடுச்சுன்னா கையில் மாவெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிக்கும். அதனால் சீக்கிரமாக இது எல்லாத்தையும் இந்த ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சதுக்கப்புறமா இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது இட்லி தட்டு மேலே துணி போட்டிருக்கேன். துணியை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு போட்டுக்கோங்க, இல்லைனா கொழுக்கட்டை அந்த துணியில் ஒட்டிக்கும். இப்போது இது எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டு எடுத்து உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான இனிப்பு பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். KeerthiSowmi's கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.